தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற அந்த டைட்டிலை பார்த்தோன்னே நிறைய பேர் இது அரசியல் படமாக இருக்குமா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இது கிடையாது, இது அரசியல் படம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தார் டைரக்டர் விக்னேஷ் சிவன். 1987 நடந்த மாதிரி இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறதாவும், இது வரைக்கும் யாரும் சூர்யா கூட ஜோடி போடலையோ அவங்க தான் சூர்யாவுக்கு இந்த படத்தில் ஜோடியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி கீர்த்தி சுரேஷை இந்த படத்தில் ஹீரோயினாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் விக்னேஷ் சிவன். இப்போ தான் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சமாவது தெரியுது. ஆனால் முன்னாடி எதுவுமே தெரியாததுனால சூர்யா ஃபேன்ஸ் பயங்கர அப்செட்டில் இருந்தாங்க. இதனால் தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஜூலை 23 அதாவது சூர்யாவோட பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் லுக் போஸ்டரை அன்னைக்கு சாயந்தரமே ரிலீஸ் பண்ணாங்க. இது சூர்யா ஃபேன்ஸ்க்கு பயங்கர கொண்டாட்டமாக அமைஞ்சது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் இப்போ சூர்யாவுக்கு தான் ரொம்ப ஆப்டாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செமையான சாதனையை செஞ்சுருக்கு. அது என்னன்னா, தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை 1,00,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 67,000 பேர் ரீட்வீட் செஞ்சுருக்காங்க. இது செம சாதனையாக பார்க்கப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.